குக் வித் கோமாளியில் மதுமிதா ஒன்னாவது பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் இந்த வாரம் எலிமினேஷன் ரவுண்ட். ஸோ இந்த எலிமினேஷன் ரவுண்டில் யார் எலிமினேட் ஆன மாதிரி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மதுமிதா தான் எலிமினேட் ஆன மாதிரி தெரியுது. இந்த ஹிண்ட்டை அவங்களே அவங்களோட ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ குக் வித் கோமாளி வரதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொஃபைலில் நிறைய ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குக் வித் கோமாளி வந்ததுக்கப்புறம் அவங்க ரீல்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன நீங்கள் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்க, அப்போ குக் வித் கோமாளிலேருந்து எலிமினேட் ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க சாங் மூலியமாகவும் கேப்ஷன் மூலியமாகவும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன்ஸை பர்டிகுலராக அவங்களோட சாங்கில் செலக்ட் பண்ணி அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப்ஷனில் விஜய் டிவி குக் வித் கோமாளின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க போஸ்ட்லாம் ஒன்றையுமே போட்டதில்லை. ஸோ இப்போ மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ மதுமிதா மோஸ்ட்லி எலிமினேட் ஆன மாதிரி தான் தெரியுது. இது அவங்களுக்கு ரொம்ப அன்ஃபேர்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பாட்டு மூலியமாக சொல்லியிருக்காங்க.